ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு சைடு கையும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி எப்படி இடுப்பு ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கையும் இடுப்பும் ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்க, பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டும் இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இடுப்பு சைடு ரெண்டும் இந்த மாதிரி ஒன்று போல் வர மாதிரி வச்சுக்கணும். ஒன்று போல் வர மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இதை பாருங்கள், இது ஹேம் கோல் வருது இல்லை, அது ரெண்டும் இது ஒன்று போல் வர மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் இதை பாருங்கள், கையை மடித்து மேலேயும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டு இதில் முன்கை சுற்றளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். இதை பாருங்கள், முன்கை சுற்றளவு கை இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு முன்கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கணும். முன்கை சுற்றளவு வந்து எனக்கு 6.25 இருக்குது. ஃபஸ்ட்டு முன்கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கணும். 6.25 இருக்குது. 6.25 மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் கை அகலம் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். கை அகலம் வந்து மேலே இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்ட்ரு இதில் இருந்து அகலம் மார்க் பண்ணணும். கை அகலம் இதை பாருங்கள், இதிலேருந்து கை அகலம் மார்க் பண்ணணும். கை அகலம் 8.25 இருக்குது, மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே முன்கை சுற்றளவு மார்க் பண்ணணும் இல்லையா, அதிலேருந்து அந்த அகலம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கை அகலம். அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு தையல் போட்டுக்க வேண்டியதான். இதை பாருங்கள், அப்படி ஒரு தையல் போட்டுருங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் தைச்சிக்கலாம். ஒவ்வொரு சைடும் ஒரு 3-4 தையல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 4 இன்ச்சு கேப் போட்டு ஒரு 4 தையல் போட்டுக்கோங்க ஒவ்வொரு சைடும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் தைச்சாச்சு, அவ்வளோதான்.